ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன டூல் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரேட் தான். ஓகே, இமேஜ் ஜென்ரேட்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே ஃப்ரீ பிக்கில் கொஞ்சம் நியூ ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஓகே, ரீஇமேஜின் அந்த இதெல்லாமே பார்க்கலாம் உள்ள. ஓகே, லியானோட தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுல புதுசா ஒரு ஆப்ஷனும் கிரியேட் பண்ணியிருக்காங்க, லோகோ மேக்கர். ஓகே, ஸோ அதுவும் பார்க்கலாம். பர் அகைன் இன்னைக்கு அவ்வளோ டைம் இருக்குமான்னு தெரியாது. ஓகே, நான் உங்களுக்கு நம்ம லாஸ்ட் டைம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது பார்த்தோம் இல்லையா, எல்டெக் ஸ்டுடியோ பார்த்தோம் இதுக்கு ஸ்டோரி போர்ட் கிரியேஷன்ல. ஓகே, அதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடி பார்த்தோம். ஓகே, ஸோ சாட் ஜிபிடிலையும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அதை சொல்லணும், கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ பிக்ல பார்க்கலாம், இமேஜ் ஜென்ரேட்டும் பார்க்கலாம். இதில் சேம் லைக் லியானோட மாதிரி தான். ஓகேவா? ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, அதில் சாட் ஜிபிடியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்டோரிக்கு அதாவது நமக்கு ப்ராம்ப்ட் வேணும் இல்லையா, ஸோ ப்ராம்ப்ட் வேணுங்கிறக்காண்டி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2-3 திங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இல்லை சொல்லி தரணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரியோ இல்லைனா ஒரு சின்ன இமேஜோ இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஏதோ பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து கண்டிப்பாக டெக்ஸ்ட் எல்லாம் வேணும் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ப்ரொடக்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குள்ள டேட்டா எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அதை என்ஹான்ஸிங்க கொடுத்துக்கோங்க. ஓகேனா, இப்போ ஒரு ஸ்டோரி போர்டு கிரியேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, ஸ்டோரி ரெண்டு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நமக்கு. ரெண்டு விதமான ஸ்டோரி இருக்கு. ஓகே, இது வந்து ஆப்ஷன் 1, இன்னொன்று ஆப்ஷன் 2. ஸோ இது நீங்கள் டாபிக் நீங்களே கிரியேட் பண்ணலாம், இல்லை நீங்களே கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் கிரியேட்டிவ் ஸ்டோரிங்க முன்னாடி ட்ராப் டவுனில் வந்து நமக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு. ஸோ நான் அதனால ஃபியூச்சரிஸ்டிக் அப்படி எடுத்துக்கேன். ஓகே, இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்கு, ஒன்று ஷார்ட் இல்லைன்னு இங்கே டைப் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இல்லை நீங்கள் மாடிஃபை பண்ணாலும் பண்ணிடலாம். ஓகே, நான் என்ன கொடுத்துருக்கேன், இப்போ என்ன எடுக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் எடுக்கிறேன். ஓகே, ஆப்ஷன் 1 எடுக்கிறேன். இந்த ஆப்ஷன் 1 நான் காப்பி பண்ணுறேன். ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு நியூ சேட் எடுத்துக்கோங்க. இதில் கிளிக் பண்ணுங்க, நியூ சேட்டு. நம்ம இதில் கொடுக்குறோம் அப்படின்னா, மேக் திஸ் ஸ்டோரி இன் டேபிள் ஃபார்மேட். இது கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, இங்கே ஷிஃப்ட் பிடிச்சி என்டர் பண்ணீங்கன்னா, இல்லைன்னா நார்மல் என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக குவரிஸில் போயிடும். ஷிஃப்ட் கொடுத்து என்டர் கொடுத்துட்டு கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்டோரியை. ஓகே, அப்புறம் நீங்கள் என்டர் கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்போ என்ன ஆகும்னா, உங்களுடைய நீங்கள் கொடுத்துருக்க ஸ்டோரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு அது ஸ்டோரி போர்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இதில் என்னெல்லாம் வேணும் அப்படி பார்த்தீங்கன்னா, என்னென்ன சீனோ அந்த சீன்ஸ் கொடுத்துரும். அப்புறம் செட்டிங் உங்களுக்கு என்ன வேணும், அதில் அந்த நமக்குடைய அந்த ஸ்டோரியோட டிஸ்கிரிப்ஷன் என்ன வேணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் ஓவராக இருக்கட்டும், நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா, வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். அப்புறம் விஷுவல் நோட்ஸ் இது. ஓகே, பாருங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா. இதை ஆன்லைனில் காப்பி பண்ணிக்கோங்க, எங்கே எடுத்துக்கோங்க, இல்லை புக்கில் இருந்து டைப் பண்ணிக்கோங்க. சில்ட்ரன்ஸ் புக்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கேயுமே நிறைய ஸ்டோரி புக்ஸ் அவைலபிள் இருக்கும். அதுலேருந்து டெக்ஸ்ட்டை இது பண்ணி சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய ஒன்ஸ் டெக்ஸ்ட் ரெடி அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டோரி புக் ஃபார்மேட்டில், ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் எடுத்துக்கோங்க. அங்கே எடுக்கிறதுக்கு நீங்கள் எழுதக்கூடியது ஒன்று தான். ஓகேவா, என்ன எழுதுவீங்க, இந்த ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க. ஓகே சார், மேக் தி ஸ்டோரி இன் ஸ்டோரி போர்டு டேபிள் ஃபார்மேட், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கீழே உள்ள ரிசல்ட் கிடைக்கும். இதை உங்களுக்கு எப்படி பிரேக் பண்ணணுமோ நீங்களே கொடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு இன்னும் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துக்கலாம். இப்போ இது ஓகே, என்ன வந்துச்சு அப்படின்னா செட்டிங்ஸ் ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் மாதிரி அப்படி அந்த மெத்தடு, ஸ்க்ரீன் எப்படி இருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறது, டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, உங்களுடைய விஷுவல் திங்கிங், வாய்ஸ் ஓவர் என்ன மாதிரி சவுண்ட் வேணும் அப்படிங்கிறது பின்னாடி. ஓகே, அப்புறம் விஷுவல் நோட்ஸ், நீங்கள் எதை பார்த்து நீங்கள் உங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்கும், எதை பார்த்து டிசைன் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, ப்ராசஸ் எல்லாமே இருக்குங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஸ்க்ரீன் டெக்ஸ்ட் இல்லையா, ஓஎஸ்டி. ஸோ இது வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, கிரியேட் ஓகே கேப்ஷன் for
ஓகே. ஸோ உங்களுக்கு என்னென்ன சீனில், அதாவது சீன் 1 2 3 4 5 இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? எந்தெந்த சீன்ஸில் 6 வரைக்கும் 7 ஓகே 8 10 சீன் இருக்கா? ஓகே. ஸோ எல்லா சீனுக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எங்கே கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது கேப்ஷன் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு இதே டேபிள்லேயே உங்களுக்கு கேப்ஷன் ஆட் பண்ணி வேணா எடுத்துக்கலாம். ஓஎஸ்டி என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த காலம் உங்களுக்கு அங்கே ஆட் ஆயிரும், கேப்ஷன்ஸோட ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வச்சு நீங்கள் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணிடலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக உங்களுக்கு ChatGPT யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராம்ப்ட் எடுக்கணும் அப்படின்னா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இதில் சில டைமில் வந்து இருக்குல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். கிரியேட் விஷுவல் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈஸி ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு வந்து உட்காந்து இருந்து அந்த எந்த ப்ராம்ப்ட் எடுத்து எங்கே போடணும் அந்த இது இல்லை, ஒன்லி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும். ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன அப்படின்னா அந்த ஸ்டைல், ஹை ரெசல்யூஷன்ஸ், அப்புறம் என்ன மாதிரி உங்களுக்கு அந்த வேணும், விஷுவல் எப்படி விஷுவல் ஓகே, அந்த கேமரா செட்டிங்ஸ், அப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வர இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸில் நான் ஆல்ரெடி போட்டேன். உங்களுக்கு அந்த ஸ்டைல் மட்டும் போட்டேன், மற்ற கேமரா செட்டிங்லாம் போடல. ஸோ அதுலேருந்து எடுத்துக்கோங்க. சரி, நமக்கு வந்து 10 சீன்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. இது காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிற டூல் வந்து என்ன அப்படின்னா ப்ரீபிக். ஓகே. ப்ரீபிக் உங்களுக்கு தெரியும். ப்ரீபிக் வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் ரெப்போசிட்டரி. ஓகே. ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே வந்து நிறைய இமேஜஸ் வந்து ஸ்டாக் இமேஜஸ் இங்கே கிடைக்கும், நீங்கள் அவைலபிள் இருக்கும். நீங்கள் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், ஃபுட்டேஜாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், இங்கே அவைலபிள் உண்டு. ஆனால் இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு செப்பரேட்டாக உங்களுக்கு செக்ஷன் இருக்குது, ஏஐ செக்ஷன். ஓகே. இங்கே வந்து நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே. இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் இந்த ப்ரீபிக் சைட் வந்தீங்க அப்படின்னா இதில் கிளிக் பண்ணுங்கள் லோகோவில். ஓகே. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மோர் ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஒரு நிமிஷம் இந்த டூல்ஸில் வாங்க. டூல்ஸில் வந்து பாருங்க எக்ஸ்ப்ளோரர் ஏஐ சூட். ஓகே. இதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு சேம் அதே பேஜ் வந்து லோட் ஆகி கிடைக்கணும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீபிக்கோட ஏஐக்குள்ள இருந்து இது இல்லை ஸ்லாஷ் கொடுத்து இங்கே ஏஐ போட்டாலும் ஓகே தான் மேலே. ஓகே. இங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கீழே பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் 2-3 days தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கே வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். முன்னாடி வரைக்கும் இமேஜ் ஜென்ரேட் பண்ண கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அப் ஸ்கேல் எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே. வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம், வரலாம். இது நியூ. ஓகே. என்ன அப்படின்னா உங்களுடைய டெக்ஸ்ட் டு வீடியோ கிரியேட் பண்ணலாம். இது நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் அதுக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகி வந்துடும். அதே மாதிரி செகண்ட் திங் என்ன அப்படின்னா ஒரு என்ன இமேஜ் கொடுத்தாலும் அதுக்கு வீடியோ பண்ணி வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிடலாம். தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இமேஜ், அதாவது இமேஜ்லேயே இங்கே விஷுவல் கிரியேட் பண்ணி, அதாவது நீங்கள் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணிங்களோ அதை வச்சு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீஇமேஜின். ஓகே. ரீஇமேஜின்னா ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்குது கொடுத்துருக்காங்க. ஓகே. ஒரு ஃபோட்டோ கிளைண்ட் சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோக்கு சிமிலர் ஃபோட்டோ சர்ச் பண்ணி இதை மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ண வேண்டாம், டேரெக்டாகவே ரீஇமேஜின் பண்ணிடலாம். என்ன இமேஜ் கொடுக்குறீங்களோ அந்த இமேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த இது கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்ஸ்கேல். உங்களுக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2K பிக்சல் நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 4K 8K வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ஸ்கேலுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கலாம். ஓகே. பார்க்கலாம். அப்புறம் வந்து ரீடச் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு இன்பெயிண்டிங் சொல்லுவாங்க சில சாஃப்ட்வேரில் பார்த்துருப்பீங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்பெயிண்டிங். இங்கே என்ன அப்படின்னா ரீடச். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்ட் இப்போ நம்ம ஜென் ஏஐல பார்க்கணும் இல்லையா, ஃபோட்டோஷாப்லாம் இருக்கு இல்லையா, அதே கான்செப்ட் தான் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜில் உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ஏரியாவை பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு ஆட் ஆகி கிடைக்கும். அதே மாதிரி சம்வேர் உங்களுக்கு ஏதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் 2 ஃப்ரூட்ஸ் இருக்குது, கிவி ஸ்ட்ராபெரி இருக்குது. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராபெரி வேண்டாம் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிடலாம், இல்லை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே. இந்த ஸ்ட்ராபெரி இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஆப்பிள் வேணும் அப்படின்னா ஆப்பிள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணி கிடைச்சிடும். இந்த ஆப்ஷன்ஸ் நல்ல ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவர். ஓகே. பேக்ரவுண்ட் ரிமூவர் எந்த இமேஜாக இருந்தாலும் சரி, எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இமேஜாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1 கிளிக்ல பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி கிடைச்சிடும். அப்புறம் நீங்கள் வித் டிரான்ஸ்பரன்சி நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் PNG. ஓகே.
அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்ச். இப்போ ஏதாவது உங்களுக்கு ஸ்கெட்ச் இருக்குது அப்படின்னு நீங்கள் ட்ரா பண்ண வரணும், உங்களுக்கு கூட இமேஜ் ட்ரா ஆகிட்டு இருக்கும். நீங்கள் என்ன விஷுவல் என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அந்த ப்ராம்ப்ட் பேசிக் ப்ராம்ப்டாக எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ட்ரா பண்ணுறீங்களோ வைக்கோடைய ஒவ்வொரு டாட்டுமே உங்களுக்கு ஒரு நியூ விஷுவல் கொடுத்துட்ருக்கும். அது இங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அப்புறம் என்ன அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஃபோட்டோ எடிட்டர் இருக்குது. இப்போ ஃபோட்டோஷாப் மாதிரி இப்போ ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், க்ராப் பண்ணணும். ஸோ அந்த இமேஜ் எடிட்டிங் எல்லாமே இங்கே பண்ணலாம். இங்கே ஓகே, ஒரு செக்ஷன் மிஸ் ஆன மாதிரி இருக்குது. ஓகே, எனக்கு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இவ்வளோ ஃபீச்சர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஒவ்வொரு ஃபீச்சராக பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே இது நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா இது இமேஜ் ஜென்ரேட்டர். ஓகே, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வேரியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய உங்களுக்கு அந்த ஒரு 37 ப்ரீசெட்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டைல். ஓகே, இப்போ ஃபோட்டோகிராஃபிக்காக இருக்கலாம், இல்லை இல்லுஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், 3Dயாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் ஸ்டைல்லையே அதை நீங்கள் எங்கே பிக் பண்ணிடலாம், எங்கே எழுதிடலாம். ஓகே, அதான் இதுதான் அந்த ஸ்கெட்ச் த்ரூ. அப்புறம் என்ன ஒன்று என்னன்னா பேக்ரவுண்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, நிறைய வெறும் இந்த பேக் ட்ராப் மாதிரி உள்ளது. ஓகே, ஸோ நிறைய அப்புறம் பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே பேக்ரவுண்டில் கிரியேட் பண்ணலாம். இது எல்லாமே எடுக்கலாம். இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா ஆர்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஆர்ட் அப்படின்னா இல்லுஸ்ட்ரேட்டர் டைப் ஆஃப் அந்த வெக்டர் ஆர்ட் தான். ஆனால் வெக்டர் ஃபைல் கிடைக்குமாங்கிறத நான் ட்ரை பண்ணி பார்க்கல, லெட்ஸ் பார்ப்போம். ஓகே, இந்த ஆர்ட் ட்ரை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐகான் ட்ரை பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி ஐகான் வேணுமோ அந்த ஐகான் வந்து முன்னாடி நம்ம ஸ்டாக்ல டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா, இப்போ நீங்களே ஜென்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஐகான் வேணுமோ ஜஸ்ட் கீவேர்டு கொடுத்தீங்கன்னா அது ஜென்ரேட் ஆகிடும். அப்புறம் கஸ்டம் கேரக்டர் கிரியேட் பண்ணலாம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்து இல்லையா, இப்போ நிறைய பேர் விஜயகாந்தோட அந்த சைல்டுஹுட் மாதிரி கிரியேட் பண்ணி நிறைய பாட்டெலாம் போட்டு இது பண்ணியிருந்தாங்க, ரொம்ப வைல்டாக. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10 to 15 15 to 30 இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க சிமிலர் ஒரே பர்சனுக்குள்ளது. அந்த பர்சனை பண்ண பிறகு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே ஒரு பேக்கேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய மல்டிபிள் ஆங்கிள் ஃபோட்டோஸ் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாடல் வந்து ட்ரெயின் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ அதில் வந்து அந்த மாடல் வந்து உங்களுக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே கேரக்டர் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் சேம் கேரக்டர் வரும். ஆனால் வேற ஒரு ட்ரெஸ், வேற ஒரு லொக்கேஷன், வேற ஒரு என்வைரன்மெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஆனால் ஃபேஸ் கட் வந்து சேமாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கஸ்டம் கேரக்டர் ட்ரெயின் பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் கஸ்டம் ஸ்டைலுமே ட்ரெயின் பண்ணிடலாம். இங்கே நம்ம சில டைம்ல பார்ப்போம் இல்லையா, இப்போ ஒரே மாதிரி டிசைன் வரும், நம்ம கொஞ்சம் வேற மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னா நம்ம கஸ்டம் ஸ்டைலில் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நமக்குன்னு ஒரு சின்ன ஸ்டைல் கிரியேட் பண்ணுறது இங்கே. ஓகே, ஃபோட்டோ எடிட்டர் பார்த்தோம், அப்ஸ்கேல், பேக்ரவுண்ட் ரிமூவர், அப்புறம் இமேஜ் எக்ஸ்பாண்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க இவ்வளோ இருக்கு இல்லையா, சிலவங்களுக்கு வந்து ஆஃப் சைஸ் ஃபோட்டோ இருக்கும், ஒரு ஃபுல் சைஸ் வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இதில் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிடலாம். அதுவே இமேஜின் பண்ணி உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிற மெத்தடில் உங்களுக்கு ஒரு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணி தான் இன் பெயிண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜில் இந்த பர்டிகுலர் பார்ட் வேண்டாம் அப்படின்னா அதை மட்டும் பெயிண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ ஜென் மாதிரி. ஓகே, அப்புறம் இது வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது, வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் மியூசிக் ஜென்ரேட் பண்ணுறது. ஓகே, A to Z ஏஐ பேஸ் பண்ணி ஒரே சாஃப்ட்வேர்ல கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே காம்படிஷன் தான். ஓகேவா இதில். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், அந்த இமேஜ் ஜென்ரேட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா அந்த சேம் ஃபர்ஸ்ட் விண்டோ கிரியேட் பண்ணுறது இது, அப்புறம் எடிட் பண்ணால் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் பண்ண எல்லாமே உங்களோட மைக்ரேஷன். அப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் மேலே உள்ள இது. ஓகே, இது உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே காட்டும். எவ்வளோ இதில் வந்து கொஞ்சம் தான் ஃப்ரீயாக கிடைக்கும். ஐ திங்க் எவ்ரி மந்த் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணலாம். 80 என்னமோ கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்ன அப்படின்னா இங்கே நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் போக போக நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே பண்ணலாம். இங்கே உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் ஒரு இமேஜாக இருக்கு அப்லோட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ப்ராம்ப்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ப்ராம்ப்ட்லேயுமே 2 விஷயம் என்ன அப்படின்னா இங்கே நீங்கள் கொடுக்க இமேஜ்க்கு வந்து அதுவே ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், என்ஹான்ஸ் மெத்தட் சொல்கிறது. இல்லை இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அதே ப்ராம்ப்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ChatGPT என்ன மாதிரி ப்ராம்ப்ட், இப்போ சில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்போ நமக்கு ஐடி டீம் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஸ்கிரிப்டை என்ஹான்ஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ அங்கே ஏ இருக்குன்னா இங்கே A+ ஆகிடும். ஓகே, ஸோ AC ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரீ பிக்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஆஃப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அது அதுவாகவே என்ஹான்ஸ் பண்ணிடும், கொஞ்சம் இமேஜினேஷன் ஆட் ஆகிடும். ஸோ அதனால இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் உங்களோட பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணோன்னா இது உங்களுக்கு இது வந்துடுச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோடு, இங்கே வந்து என்ன அப்படின்னா இங்கே நிறைய மோட்ஸ் இருக்குது. இப்போ ஃபாஸ்ட்டாக வேணுமா, இல்லை கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டா, இல்லைனா என்ன அப்படின்னா
எல்லாமே உங்களுடைய கிரெடிட்ஸ் மாதிரி தான். ஓகே. ஆனால் டைமும் ஆகும். ஓகே. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சீன்ஸாக இருந்து எப்படி எடுக்கலாம். ஓகே. நான் மோஸ்ட்லி வந்து இந்த ஃபாஸ்ட் மோட் எடுக்கிற கிளாசிக். இதில் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். இது எல்லாமே குவாலிட்டி மென்ஷன் பண்ணி தான். ஓகே. குவாலிட்டி ப்ளஸ் உங்களுடைய கிரெடிட்ஸ் ப்ளஸ் உங்களுடைய டைமிங். ஸோ இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மோடு நீங்கள் வரும் யூஸ் பண்ண எடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் ஆப்ஷன் என்ன ஸ்டைல். ஸ்டைல் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நிறைய. ஓகே. வெக்டர் அந்த ஃபோக் அந்த இது எல்லாமே நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன். லிஸ்ட்டே கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஸ்டைல் தான் இங்கேயுமே. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய ஸ்டைல்ஸ் இங்கே அவைலபிள் இருக்கு. ஸோ இதுக்குமே அங்கே நான் வந்து 37 நான் கொடுத்துருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. ஓகே. இந்த அனிம் ஸ்டைல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2D இல்லஸ்ட்ரேஷன் ஸ்டைல். ஓகே. அதுக்கப்புறம் அதுலேயுமே நிறைய மெத்தட் வச்சிருக்காங்க. எவ்வளோ மாதிரி ஸ்டைல் இருக்கு மட்டும் பாருங்க. ஓகே. இவ்வளோ ஸ்டைல் இருக்கு. ஸோ உங்களோட ஒவ்வொரு இமேஜ்க்கும் ஒவ்வொரு டீட்டெயிலுக்கும் அந்த அளவுக்கு உங்களோட அந்த பெயிண்டிங் அந்த இது மாதிரி எல்லாமே A to Z உங்களுக்கு இருக்கு. நம்ம பண்றது வெறும் போட்டோ ரியலிஸ்டிக் சினிமாஸ்டிக் அந்த இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது போக உங்களுக்கு இல்லைப்பா இவ்வளோ ஸ்டைல்ஸ் இருக்கு. இதுல எந்த ஸ்டைல் உங்களுக்கு கிளைண்ட் ரிக்குவயர்மெண்ட்டோ அதை நீங்க யூஸ் பண்ணி சிமிலரா யூஸ் பண்ணி பண்ணிடலாம். ஓகே. ஸ்டாண்டர்டா நான் யூஸ் பண்ண விட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரியலிஸ்டிக் போட்டோ யூஸ் பண்ணுவேன். ஒரு நிமிஷம் லோக்கி சினிமாஸ்டிக்னு இருக்கு. இல்லை மேலே சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த ஸ்டைல் எடுத்திருக்கேன். ஓகே. இப்போ மூவி ரியலிஸ்டிக் இது உங்களுக்கு எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். 80s இருக்கு. மேலே ரொம்ப ஓல்டாக காட்டிட போகுது. அப்போ பார்த்துக்கோங்க. அப்புறம் எஃபெக்ட்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுடைய இமேஜில் கொஞ்சம் க்ளோ எஃபெக்ட் வேணும் அப்படி வேறு மாதிரி வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ இது இப்போதைக்கு வேண்டாம். நார்மல் லைட் எஃபெக்ட்டும் இருக்கு இங்கே. இப்போ என்ன மாதிரி லைட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். கேமரா என்ன மாதிரி கேமரா வேணும், ஃபோக்கஸ், போர்ட்ரேட், ஓகே, வைட் ஷார்ட்டு, மிட் ஷார்ட்டு, நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா. ஸோ எல்லாமே இங்கே இருக்கு. ஓகே. ஏரியல் ஷார்ட்டு, அதுக்கு தான் அந்த பேர்ட் ஐ வியூ சொல்லுவோம் இல்லையா, அந்த இது எல்லாமே இங்கே கேமரா ஷார்ட்ல எனக்கு லைட்டிங்ல என்னென்ன மெத்தட் உங்களுக்கு வேணும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் சில கோமா ஆட் பண்ணி எல்லாமே பண்ணலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த இங்கே எல்லாமே கொடுத்துட்டாங்க இப்போ A to Z. இப்போ எனக்கு இதில் ஒன்றும் வேண்டாம், நான் கொடுத்துருக்கேன். ஓகே. கேரக்டர் இது தேவையில்லை. ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேரக்டர் ஸ்பெசிஃபிக் கேரக்டர் வேணும், இது எல்லாமே ரெடி அவங்களோட ட்ரெயின் கேரக்டர்ஸ். ஓகே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் நியூ கேரக்டர் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ எங்கேயுமே நான் எதுவுமே டச் பண்ண போகிறது இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது எத்தனை இமேஜஸ் ஆப்ஷன்ஸ் வேணுங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நிறைய ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ எடுக்கிறீங்களோ உங்களுடைய கிரெடிட்ஸ் கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கும். ஓகே. ஸோ எவ்வளோ உங்களுக்கு 4 எடுத்திருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணும் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இப்போ 16:90 9:16 எது வேணுமோ நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸ் எடுத்துக்கலாம். ஓகே. நான் மோஸ்ட்லி வந்து இப்போதைக்கு ஷார்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணுறதுனால 9:16 எடுத்திருக்கேன். ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க ஜென்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு 4 இமேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜென்ரேட் ஆகும். ஓகே. ஸோ இந்த 4 இமேஜஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகே. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஒவ்வொரு எந்த இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸை ரீயூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளதை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஓகே. இந்த 4ல் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ அதை எடுத்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மல்டிபிள் ஆங்கிள்ஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் போக செய்யுது. இப்போதைக்கு உங்களுக்கு இந்த இதில் ஏதாவது வேணும் டவுட் இருந்தால் இங்கே கிளியர் பண்ணிடலாம். ஓகே. இது நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் கூட ரியலிஸ்டிக் கொடுக்கும். அது ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணுறதுக்கும் அது அந்த ஸ்டைல் 8K அப்புறம் ஹை ரியாலிட்டி அப்புறம் டீடைல்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு ஆடே கிடைக்கும். மால் மசாலா எல்லாமே ஆட் பண்ணுறது இந்த மெத்தட். ஓகே. என்ஹான்ஸ் பண்ணுறது அந்த மெத்தட் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் பண்ணி எடுத்தேன். இப்போ ஆன் பண்ணி எடுக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ சின்ன டிஃப்ரென்ஸ் அதுன்னு பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட வேறு ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தடில் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. பண்ணும்போது ஐடியா கிடச்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். கொஞ்சம் லைட்டிங் எஃபெக்ட் மட்டும் தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக் மாதிரி இருக்குது. அண்ட் கேட்டால் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், ஒன்றும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. ஓகே. பார்த்து ஓகே. ஸோ இது ஒரு மெத்தடு. இப்போ இமேஜ் கிரியேட் பண்ணியாச்சு இல்லையா, இதுதான் இமேஜ் ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது இமேஜ் மெத்தடில் பண்ணுறது. ஓகே. அதை வந்து ரீஇமேஜின் பண்ணுறோம். இங்கே பார்க்கலாம். நான் வந்து கம்யூனிட்டிஸில் போகிறேன். ஓகே. கம்யூனிட்டிஸ்
ரீஇமேஜின் போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜ் ஜெனரேட் பண்ண பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, செகண்ட் வீடியோ இருக்குது, லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே, ரீஇமேஜின் பண்ணுங்கள். ஓகே, ரீஇமேஜின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஜெனரேட் பண்ணலேருந்து இமேஜ் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அந்த இமேஜை கால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு கேட் ப்ளஸ் ஒரு ரேபிட். ஸோ இது கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை யூஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, அந்த ப்ராம்ப்ட் வந்து அதுவே ரைட் பண்ணி கொடுத்துரும். அந்த இமேஜுக்கு என்ன ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ப்ராம்ப்டை ஜெனரேட் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு லோட் ஆகட்டும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கியூட் ஒயிட் ரேபிட் வித் ஏ லார்ஜ் எக்ஸ்பிரஷன் ஐசஸ், அது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எழுதியிருக்காங்க. ஃபாரஸ்ட் செட்டிங். ஸோ இது வரைக்கும் உங்களுடைய சப்ஜெக்டாக இருக்கட்டும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பேக்ரவுண்ட் ஃபீச்சர்ஸ், அப்புறம் ப்ராப்பர்ட்டிக்குள்ள வராங்க. இந்த பேக்ரவுண்ட் ஃபீச்சர்ஸ் டால் ட்ரீஸ் வித் சன்லைட். ஸோ அந்த இது எல்லாமே ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஆட் பண்ணி, லைட்டிங் என்ன வேணும், பேக்ரவுண்ட் எப்படி வேணும், ஜங்கிளாக என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இது எல்லாமே கிரியேட்டிங் ஏ சைக்கிள் அட்மாஸ்பியர் என்ன உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கே. இல்லை நீங்கள் மாடிஃபை பண்ணாலும் பண்ணிடலாம். இல்லை இதே கான்செப்டை நான் இதில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜினேஷன்லேயே மூணு ஸ்டைல் இருக்கு. ஓகே, விவிட், வைல்டு, அப்புறம் செட்டில்டு. ஓகே, ஸோ இதில் எதுவுமே எடுத்தேன், முதல்ல விவிட் தான் எடுப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் கிடைக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் கொஞ்சம் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இங்கே உள்ள ஸ்டைல் எல்லாமே நான் ஒரிஜினலாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றினா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஒரிஜினலில் உள்ள இமேஜ் எடுத்துக்கிடும். அது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 9.16 எடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து ரீஇமேஜின் கொடுங்க. 4 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இது நம்ம கொடுத்த ஃபோட்டோ, அதாவது எந்த ஃபோட்டோ நம்ம கால் பண்ணோமோ அந்த ஃபோட்டோவோட ரீஇமேஜ். ஓகே, ஸோ இதில் ஒரிஜினல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டைல் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் ஃபோட்டோ இமேஜிங் ஸ்டைல், மற்றபடி எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு இமேஜின் என்ன பண்ணியிருக்குன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகே, குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஓகே, இதை வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிடலாம், உங்கள் ரீஇமேஜின் பண்ணிடலாம். என்ன இமேஜ் கொடுக்குறீங்களோ ஸோ அதை சிமிலர் இமேஜ் நம்ம சர்ச் பண்ணோம் இல்லையா, அதே மெத்தட் தான் இது. ஓகே, இல்லை உங்களுக்கு மாடிஃபை பண்ணணும்னா இங்கே பண்ணிடலாம். இப்போ ஒயிட் ரேபிட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் ஒயிட்டு ரேபிட் டாக்கை மட்டுமா ஒயிட் டாக் வித் லார்ஜ் dog with cute expression. So இப்போ நான் image இங்கே ஆட் ஆயிருக்கு. இங்கே இதில் கொஞ்சம் அதே கான்செப்ட்லேயே வந்துட்டு இங்கேயும் லுக் அண்ட் ஃபீல் அப்படியே இருக்குது. ஏன்னா இப்போ இதில் நீங்கள் எழுதும்போது கொஞ்சம் பார்த்து மாடிஃபை பண்ண வேண்டியதும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகே, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு விஷுவல் ஆகணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். இது வந்து இமேஜ் கொடுத்து நீங்கள் அதை மாடிஃபை பண்ணுறது. ஓகே, ரீஇமேஜின். அடுத்து பார்க்கலாம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கெட்ச் டு இமேஜ். ஓகே, ஸ்கெட்ச் டு இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து எப்படின்னா 2 கேன்வாஸ். இங்கே வந்து என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கெட்ச் பேடு. ஸோ இதில் நீங்கள் என்ன ஸ்கெட்ச் பண்ணுறீங்களோ அது உங்களுடைய இங்கே வந்துடும். இங்கே என்ன பேசிக் உங்களுடைய இமேஜ் வேணுமோ இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரு பேசிக் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம் இங்கே. ஸோ இது நம்ம அங்கே கொடுத்தோம் இல்லையா, அந்த ப்ராம்ப்டே கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்,
ஓகே. ஸோ ஒரு இமேஜ் இங்கே பேசிக் இமேஜ் கொடுத்துட்டோங்க இங்கே. ஓகே, என்ன கலர் வேணுங்கிறத நீங்கள் செட் பண்ணிடலாம். பேக்ரவுண்டில் என்ன கலர் வேணுங்கிறத செட் பண்ணிடலாம். அதே கலர் தான் இங்கே ப்ளூ கொடுத்துருக்கலாம். இமேஜினேஷன் எவ்வளோ வேணுமோ அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். மினிமம் டிஃபால்ட் 75 இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ட்ராவுமே ஓகே, என்ன மாதிரி ட்ரா வேணுமோ அந்த ட்ராயிங்கை பண்ண இங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த இது ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரெஷ்ஷோட கலர் இங்கே கீழே இருந்து எடுக்கணும். ஓகே, என்ன கலர் மாதிரி வேணுமோ இப்போ ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா ப்ளூ கலரில் ட்ரா பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த இது ப்ளூவாக மாறும். ஓகே, ஸோ நான் ட்ராலாம் பண்ணல, சும்மா ப்ரஷ் மாதிரி வச்சு பீச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இமேஜ் அந்த உங்களுடைய நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரா பீஸ் ஆஃப்ஸு அந்த இமேஜ் க்ரியேட் ஆகிடும். ஓகேவா, சேம் க்ரியேட் பண்ண முடியுமா வருமானு தெரியாது. பட் அகைன் எப்படி ஜெனரேட் பண்ணுதோ அது மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். வரலன்னா திருப்பி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் மெத்தட். ஓகே, ஸோ கீழே உள்ளது வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய ஸ்கெட்ச் கலர்ஸ். ஓகே, ஸோ என்ன கலர் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த அவுட்புட் உங்களுக்கு அந்த கலரில் கிடைக்கும். உங்களுக்கு வேண்டானா எங்கேருந்து மாற்றிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு மல்டி கலர் இங்கே இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிடலாம். ஓகே, டிரான்ஸ்பரண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஸோ தட் அது உங்களுக்கு டார்க்காக இருக்கும், சாலிடாக இருக்கும் தெரியும். அது எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அந்த லைட்டிங் எஃபெக்ட் க்ளோ எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும். இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் பாயிண்ட் ஏதாவது வேணுன்னா செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, வேண்டானா இதில் ரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் டு ஃபஸ்ட் எல்லாம் கேன்வாஸ் கிளியர் ஆகிடும். திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். அன்ரீடு இருக்குது. கேமரா பொசிஷன் சேஞ்ச் பண்ணிடலாம் இங்கே. ஓகே, அப்புறம் ஏதாவது இமேஜ் மாதிரி வேணும், பின்னாடி வேணும் இமேஜ் லோட் பண்ணிடலாம். கிராஃபிக்ஸ் ஐக்கான்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து உங்களுடைய ப்ரஷோட சைஸ் உங்களுக்கு பெருசாக வேணுன்னா சைஸும் எடுத்துக்கலாம், ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதுக்கு சப்ஸ் உங்களுடைய இமேஜ் அதே மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப எப்போ உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இது வந்து உங்களுடைய ட்ராப் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது. இது பிக்காலையும் இருக்குன்னு நினைக்கிறேன் இதே சேம் ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே சேமாக கொண்டு வராங்க, பார்க்கலாம். ஓகே, ஸ்கெட்ச் டு இமேஜ் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்கேல். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சில டைமில் ரொம்ப லோயர் பிக்சல் இமேஜ் நமக்கு கிடைச்சிரும். இதில் கிளிக் அப்ஸ்கேல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஹைரஸாக மாற்றலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஏதாவது லோ பிக்சல் இருக்கான்னு பார்க்கலாம். எல்லாம் பண்ணுறது எல்லாமே ஹைரஸ் தான் எடுத்து டவுன்லோட் பண்ணுறது. ஓகே, ஸோ ரொம்ப இமேஜ் இருக்குது, சான்சஸ் கம்மி தான். ஒரு நிமிஷம் இல்லை. டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அதில் வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி கொஞ்சம் ஆட் ஆகி கிடைக்கும். ஆனால் பார்க்க கொஞ்சம் ரொம்ப ஹைரஸாக இருக்கும். இதெல்லாமே ஹைரஸ் ஆல்ரெடி. டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் பார்ப்போம். நான் ஒரு இமேஜ் கால் பண்ணுறேன். ஓகே, இந்த ஏதாவது ஒரு இமேஜை லோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. இல்லை நீங்கள் பண்ணதில் இமேஜ் எடுத்தாலும் ஓகே தான். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, அதனால சான்சஸ் கம்மி தான். சான்சஸ் கம்மி மட்டும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது இல்லையா? ஸோ அதனால வரேன். பார்க்கலாம் எவ்வளோக்குள்ள உங்களுக்கு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம், ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் பிக்சல் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளானுக்கு சர்ச் உங்களுக்கு 2K அவைலபிள் இருக்குது. அதாவது 2000 பிக்சல். இது வந்து 1000 பிக்சல் இருக்குது அப்படின்னா கீழே பார்க்கலாம் என்ன பிக்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 890/865/112 இருக்குது, அதாவது 1 பிக்சல். ஓகே, இந்த ரேஞ்சில் இருக்குது உங்களுடைய இமேஜ், கரண்ட் இமேஜ். ஸோ இதை வந்து நம்ம ஹைரஸாக மாற்றுறோம். ஸோ 2Kல மாற்றுறோம். ஓகே, ஸோ என்ன மாதிரி ஸ்டாண்டர்டில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. போர்ட்ரேட் மாதிரியா இல்லை ஸ்டாண்டர்ட் ஆர்ட், டிஜிட்டல் ஆர்ட், அது இது எல்லாமே கொஞ்சம் அந்த இமேஜோட ஸ்டைல் டிஃப்ரெண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு ஜஸ்ட் ஃபார் அப்ஸ்கேல் மட்டும் பண்ணால் நீங்கள் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணாண்டு கொடுத்துட்டு எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரிசல்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதர்வைஸ் நீங்கள் ஒன்றுமே கொடுக்கட்டா கூட தட்ஸ் ஓகே, நீங்கள் கொடுத்து அப்ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரிஜினல். இப்போ இதை அப்ஸ்கேல் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ஸ்கேல் பண்ணது. இது வந்து ஆஃப்டர், இது வந்து பிஃபோர். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ பாருங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் உள்ள பிளர் ஒன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உள்ளது. இந்த இந்த டீட்டெயில் பாருங்க, இந்த ஃபருக்குள்ள டீட்டெயில் பாருங்க. ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது வந்து எவ்வளவு பிளரா இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் கூடி இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நீங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு அப்ஸ்கேல் பண்ணிடலாம். மற்ற ரெஸ்டுலேஷன்ஸ் அந்த என்ன சொல்லுவாங்க டீட்டெயில்டு இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அப்ஸ்கேல் பண்ண இமேஜ் கிடைச்சிடும். ஓகே. ஸோ இந்த ஃபீச்சர் நல்ல ஃபீச்சர் தான். ஓகே, ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஓகே எக்ஸ்பாண்ட். ஓகே எக்ஸ்பாண்ட் லாஸ்ட்ல பார்க்கலாம். டீடைல்ஸ் இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த இமேஜ் எவ்வளோ பெரிய இதாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம இது பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுவோம். நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே. ஸோ இது அப்ஸ்கேல் தான் இல்லை, உங்களுக்கு நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுலேருந்து அதில் கிளிக் பண்ணாலும் ஓகே தான், நோ இஷ்யூ. சரி, யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ தட் ஒன்லி இந்த கேட் நமக்கு செப்பரேட்டாக கிடைச்சிடும். ஸோ எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் இமேஜாக இருந்தாலும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். ஓகே. ஸோ அதனால் ஸோ இங்கே பாருங்கள், இது 2K மேலே ஆல்மோஸ்ட் 2048 இருக்குது. அந்த ரெசல்யூஷன் ரிசர்வ்ஸ் அது ஸ்கேல் அப் ஆயிருக்கு. ஓகே, ஆப் ஸ்கேல். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் பேக் ஃபுல்லாக கட் பண்ணி ஒரே கிளிக்கில் கட் ஆயிடுச்சு. இந்த ஃபர் கூட உங்களுக்கு அதில் டீட்டெயில் இருக்குங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே கலர். ஓகே. இதை நீங்கள் டவுன்லோட் பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி எடுத்தப்போ. ஓகே. ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸ். அப்புறம் கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடலாம். நோ வரிஸ். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் ஆர்என்டி பண்ணிக்கோங்க. ஓகே. என்ன பண்ணணுமோ இதில் கொஞ்சம் சின்ன சின்ன செட்டிங்ஸ் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் சிம்பிள் செட்டிங்ஸாக. ஸோ அது தேவையில்லாது. இங்கே போய் நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறதும் இல்லை. இப்போ அகைன் ரொம்ப டீட்டெயிலாகவும் போக வேண்டாம். ஓகே. பேக்ரவுண்ட் ஆனப்போ ஓகே. ஸோ இன்னொன்று என்னன்னா ஸ்டைல் எடுக்கிறது. இமேஜ் டு ஸ்கெட்ச் பார்த்தோம். இது பேக்ரவுண்ட். ஓகே. இந்த ஐக்கான் ஜென்ரேட் பண்ணதை நீங்கள் செய்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஐக்கான் வேணுமோ நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ பேசிக்காக ஒரு ஐக்கான் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கலர் எப்படி வேணும் இல்லை அவுட்லைனில் வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, அந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் எடுத்திருக்கேன். ஐக்கான் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்ம வந்து முன்னாடி சர்ச் இது பண்ணி அங்கே ஸ்டாக் இமேஜில் பண்ணோம் இல்லையா? இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து அங்கே போய் டவுன்லோட் பண்ணணும் தான், இல்லை இதுலேருந்து டவுன்லோட் பண்ணணும் தான். ஓகே. ஸோ இது உங்களுடைய அவுட்லைன்ஸ் இல்லை சாலிட் வேணும்னா சாலிட் எடுத்துக்கலாம். என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஷன் இல்லை, நீங்கள் இங்கே உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராம்ப்ட் வேணுமோ இங்கே டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு டைம் இல்லை, அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா சொல்லிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோ போகலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிராஃபிக்கலும் சேம் தான். ஓகே. ஃபோட்டோ எடிட்டர் தேவையில்லை. அப்ஸ்கேல் பார்த்தோம். எக்ஸ்பாண்ட் இமேஜஸ். ஓகே. இதுவும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம், இதுவும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுடைய
ஓகே, உங்களுடைய ஒரு இமேஜ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. யூஸ் திஸ் இமேஜ். நான் அனுப்பிச்சிடுறேன். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்கு. கொஞ்சம் பிளர்ரா இருக்கு. ஸோ இருந்தாலும் ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுங்க, சேம் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஜெனரேட்டிவே இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான், ஜெனே மாதிரி தான். ஸோ மற்றபடி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இது வந்து ரீப்ளேஸ் தான் கொடுக்குறோம், ஸோ ரிமூவ் ஆகலை. ஓகே, இந்த இடத்த நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை இது ரீப்ளேஸ் இந்த ஃப்ளவர் வேண்டாம் அப்படின்னா இந்த இதெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எதை உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த இமேஜை நீங்கள் ஹிஸ்ட்ரியில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது கொஞ்சம் ஓகே, இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது, இல்லை இதுவும் நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ கொடுத்துட்டு அப்ளை ரீடச் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஓகே, இது வந்து நம்ம பெயிண்ட் வச்சு எல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணி அந்த இமேஜை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிவிடும்ல. ஓகேவா, எவ்வளோ தூரம் வேணுமோ சின்ன சின்ன இமேஜெல்லாம் ஓகே, கிராஃபிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தோம் இல்லையா. ஸோ கிராஃபிக்ஸை நீங்கள் ஜஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சேம் லைக் இமேஜ் மாதிரி தான் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி வேணுமோ அது வெக்டர் கிராஃபிக்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அவுட்புட் மட்டும் தான் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, அந்த ஸ்டைல் பார்த்தாலே தெரியுது. ஓகே, இங்கே வெக்டர்லேயே நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ பெயிண்ட் அந்த இது மாதிரி இல்லைனா இதெல்லாம் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த ஸ்டைல் எடுத்துருக்கோம். இதை நீங்கள் எடுத்தப்பறம் இங்கே என்னமோ கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். நம்ம இங்கேருந்து பிக் பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ராம்ப்ட் இங்கே கொடுத்துட்டு ஸ்டைல் எங்கே செலக்ட் பண்ணுங்க, அதே ஸ்டைல் இங்கே அது கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு எங்கே ஒரு எஃபெக்ட் வந்துச்சு இல்லையா, இந்த க்ரௌடர் நெக்ஸஸ் இவ்வளோ எடுக்கிறேன். ஓகே, ப்ராம்ப்ட்லாம் ஆட் பண்ணிட்டு ஜென்ரேட் பண்ணி ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இமேஜ் இல்லாமல் உங்களுக்கு வெக்டர் இது பண்ணி கொடுக்கும். ஸ்டைலில் வந்து இல்லஸ்ட்ரேஷன் ஸ்டைல். ஓகேவா, ஸோ இது எல்லாமே கொஞ்சம் இந்த வெக்டரைஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, ஆனால் கிடைக்கிறது நம்ம உங்களுக்கு ஜேபிஜி தான் வரும். ஓகே, டவுன்லோட் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது பிபிஎஸ் ஃபார்மேட் அப்படி எதுவுமே இல்லை, எல்லாம் ஜேபிஜி தான் இருக்குது. ஆனால் உங்களுடைய அந்த ஸ்டைல் மட்டும் மாறுது. ஸோ இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் எது வேணுமோ அந்த ஸ்டைல் எடுத்து அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே இமேஜ் கிராஃபிக்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் சிமிலர் தான். ஓகே, இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது பார்க்கலாம் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது. ஓகே, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே இதில் வந்தோம் அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது உங்களுக்கு. வந்து ஸ்டார்ட் அண்ட் இமேஜ் 2 இமேஜ் கொடுத்துக்கலாம். இப்போ எல்லா வீடியோ எடிட்டிங்கில் உள்ள மாதிரி தான். ஸ்டார்ட்டில் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ எடுத்துக்கலாம், இல்லை சிங்கிள் இமேஜ் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இல்லை உங்களுக்கு டிஸ்கிரிப்ட் கொடுத்து எங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ட் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ப்ராம்ப்ட் கொடுத்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமேஜ் எடுக்கிறேன். ஓகே, இப்போ கிரியேட் பண்ண இமேஜ்லேயுமே எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். நான் ஸோ இதை எடுக்கிறேன். ஒரு நிமிஷம், இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். யூஸ் திஸ் இமேஜ், ரெசல்யூஷன் செட் பண்ணுறேன். உங்களோட 19:21 சாரி 21 19:16. ஓகே,
ஸ்டைல் எல்லாமே சேமாக எடுத்திருக்கேன். ஓகே, இந்த இதில் ஃபாஸ்ட், ஹை குவாலிட்டி, கஸ்டம். ஸோ இந்த ஃபாஸ்ட் அப்படின்னா அதுக்குள்ள இந்த டிஃபால்ட்டான லூமாவில் ஆட் ஆகி வருது. கஸ்டமில் சூஸ் பண்ணிங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே வீடியோ எடிட்டிங் டூல்ஸ் தான். அதுக்குள்ள அவங்களுடைய அந்த ஏபிகே யூஸ் பண்ணி பண்ணுறாங்க இவங்க. ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி பேமெண்ட்ஸ் இதில் இருக்குது. இந்த டைம் ஃப்ரேம் பாருங்கள், எத்தனை டைமுக்கு நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ இது வந்து 1 மினிட் தான் அலவுடு, இதெல்லாம் 10 மினிட்ஸ் அலவுடு, இதெல்லாம் 5 மினிட்ஸ் அலவுடு ரன்வே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் அவங்களோட ஏபிகே மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. செப்பரேட் இல்லை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஆனால் இது வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்க, ரொம்ப யூஸ் இல்லை, ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு இதாட்டு இல்லை. ஓகே, இருந்தாலும் நான் இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபாஸ்ட் மேனரில் எடுக்கிறேன். ஃபாஸ்ட் மெத்தடில் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கொடுக்கணும்னா இங்கேயே கொடுத்துக்கலாம். நீங்கள் இமேஜோட ஒரு இமேஜ்க்கு என்ன மாதிரி உங்களுக்கு அனிமேஷன் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, கேமராக்குள்ள மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் நம்மளாவே. ஓகே, இப்போ இதில் எஃபெக்ட் போனீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டாட்டிக் இமேஜ் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமரா, அதாவது மூவ்மெண்ட் எப்படி வேணும், அந்த கேரக்டர் வந்து எப்படி என்ன மாதிரி வேணும், ஜூம் வேணுமா இல்லை ஜூம் அவுட் வேணுமா, ஓகே, பேன் பண்ணி எப்படி மாதிரி பேன் பண்ணணும், இது ரொட்டேட் பண்ணுறது உங்களுடைய ஆப்ஜெக்ட்டை. ஓகே, இப்போ ஒரு லேப்டாப் இமேஜ்லாம் இருக்குன்னா அதை எப்படி ரொட்டேட் பண்ணி காட்டுறது 3Dயில். ஸோ அந்த மெத்தட்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுடைய எஃபெக்ட்ஸ், என்ன மாதிரி உங்களுடைய இமேஜஸ்க்கு அனிமேட் பண்ணணும் உங்களுடைய வேணும் அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இங்கே இதை எடுத்திருக்கேன். ஓகே, இந்த இது மட்டும் கொடுத்து எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ரெஸ்டன் செட் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய வியூக்கு ஸ்டார்ட் ஆகும். வீடியோ கிரியேட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து லூமா ஸ்டுடியோ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி வீடியோ கிரியேட் ஆகுது. நீங்கள் உங்களுக்கு வேற என்ன மெத்தடில் பண்ணணுமோ பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி நான் இதில் யூஸ் பண்ணி தான் சேம் மெத்தடில் தான் இந்த 2 இமேஜ் கிரியேட் பண்ணியிருந்தேன், 2 வீடியோ. ஓகே, ஸோ இதையும் அதில் பண்ணது தான். இதில் சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணேன், அந்த கேமராவோட பேனிங் கொடுத்து அந்த ரொட்டேஷன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஏதாவது சாங் மாதிரி கிரியேட் பண்ண மாதிரி ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் வச்சுருந்தேன். ஸோ அதனால் கிரியேட் பண்ணி இந்த இமேஜுமே அதில் கிரியேட் பண்ணதான். ஓகே, ஸோ கேரக்டர் ஓகே, எக்ஸ்பிரஷன் வேணால் நீங்கள் எல்லாம் செட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பண்ண வீடியோ ரெடி ஆகிடுச்சு, 5 செகண்ட்ஸ். ஓகே, சரி. அப்போ உங்களுக்கு வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் மெத்தட். ஓகே, ஸோ ஈஸியாக உங்களுடைய ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி அதை ரீடச் பண்ணி என்ன பண்ணணும் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வீடியோவை ஜெனரேட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, எதாவது டவுட்னா கேட்டுக்கோங்க.